அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நான் வந்து கம்பு தோசை செய்கிறது காமிக்கிறேன். ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நான் வந்து ஒரு கப்பு வந்து கம்பு மாவு போட்டிருக்கேன். அரை கப்பு வந்து கோதுமை மாவு போட்டிருக்கேன். 1/4 கப்பு வந்து நான் அரிசி மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு எதுக்கு போட்டோம்னாக்கா நமக்கு நல்லா எடுக்க வரும், தோசை சுடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது வந்து தயிர் வந்து 2 மேசக்கரண்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். பச்சை மிளகா 1 இருக்குது, அதை அரைச்சி 5 போட்டிருக்கேன். வந்து வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 1, இஞ்சி ஒரு சின்ன துண்டும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்குவோம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்குவோம். ஆப்ப மாவு அளவுக்கு கரைச்சிக்கணுங்க, திக்காக இருக்கக்கூடாது. இப்படி தான் இருக்கணும் பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவா தோசை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். சட்டி வச்சுட்டேன், நல்லா சூடாக வந்துருச்சு. எண்ணெய் தடவிக்குவோம். கம்பு தோசை சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்காதுங்க, ரவா தோசை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்படி நல்லா மாவை கலக்கி விட்டுக்குவோம். கலக்கி விட்டு ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றணும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இட்லி தோசை சும்மா சாப்பிட்டே இல்லாமல் இது சேஞ்சுக்கு சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கிறேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். சுகர் பேஷண்ட்டுங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணும். இதை ரொம்ப ரொம்ப சத்தான தோசை இது. வாரத்துக்கு எப்படியும் 2 வாட்டி எடுத்துக்கணும் இதை. அரிசி மாவு எதுவும் சேர்க்கணும்னா இந்த மாதிரி எடுக்க வந்துடும். இல்லாட்டி வெறும் கம்பு மாவும் கோதுமை மாவும் போட்டாலும் எடுக்க வராது. கிறிஸ்பியாகவும் இருக்காது தோசை, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. அரிசி மாவு சேர்த்தா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அதான் உடம்புக்கு நல்லது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சட்னியும் சாம்பார் வச்சுருக்கேன். எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். ரவா தோசை மாதிரியே இருக்குது பாருங்கள்.
தக்காளி சட்னியும் சாம்பாரும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டுக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.